கோயம்புத்தூர் பக்கத்துல சூலூர் என்ற பகுதியை சேர்ந்த தர்ஷினி அப்படிங்கிற ஒரு 10 வயது சிறுமிக்கு பாலியல் பலாத்காரம் கொடுத்து கொடூரமாக அவள கொலை செஞ்சிருக்கிறாங்க. இத மிருகத்தனம் அப்படின்னு சொல்றத விட மோசமா ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தா அத சொல்லலாம். ஏன்னா, மிருகங்கள் கூட தன் இனத்தை சேர்ந்த எந்த ஒரு குட்டிகளையும் பாலியல் பலாத்காரம்லாம் பண்ணாது. மனிதனுடைய நிலைமை இந்த காலத்துல எந்த அளவுக்கு மோசமா போயிருக்கு அப்படிங்கிறத நாம யோசிச்சு பார்க்கணும். இதை குறித்து வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிள்ளை, அது சிறுவனோ சிறுமியோ தெரியாது. ஒரு பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளையை ஆண்டவர் தன்னிடத்திலே அழைத்து அதை நிறுத்தி அவர் சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். ஒரு சின்ன பிள்ளையின் இடத்துல கைவிரசை காமிக்கிறவன கொலை செஞ்சிடணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த மன உருக்கம் நிறைந்த ஒரு கடவுள். தீமை செய்கிறவனுக்கும் நன்மை செய் என்று சொன்ன தேவன் பாருங்க, ஒரு சின்ன பிள்ளையின் இடத்துல இப்படிப்பட்ட தகாத காரியங்களை செய்கிறவனை சமுத்திரத்துல அமிழ்த்தி அவனை கொன்னுடணும்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு மோசமான காரியமாக அவர் அதை பார்க்கின்றார். எனவே அன்பானவர்களே, இந்த காலத்துல வாழ்கின்ற இப்படிப்பட்ட கொடூர சிந்தையுள்ள மனிதர்களுக்காக நீங்களும் நானும் அவசியமாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தாமே அவர்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும்.